guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, என்னடா இது பின்னாடி ஏதோ புது வீட்லயே வந்துட்டு அசிங்கம் பண்ணி வச்சிருப்பீங்க நினைப்பீங்க. அப்படி இல்ல, இந்த சின்ன குட்டிய இப்படி குளிச்சா பாத்தீங்களா, அதாவது உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்கும், அதாவது என்னன்னு தெரிஞ்சிருக்காது. அதாவது என்னன்னா பானிபூரி சேலஞ்ச் பண்ண போறோம். பானிபூரி ஆமா, அதாவது என்னன்னா பானிபூரி சேலஞ்சில் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா சாலிட், இந்த சைடு பார்த்தீங்கன்னா லிக்விட், ரெண்டும் கலந்து தான் சாப்பிட முடியும் காய்ஸ். ஸோ அதனால் வந்துட்டு சாலிட் லிக்விட். சாலிடு என்னன்னா பானிபூரியில் சாலிட் நீங்கள் கேட்கலாம் என்ன கொடுப்பாங்க, ஆனியன் மசாலா தருவாங்கள்ல, அதுதான் வந்து சாலிடு. லிக்விடில் வந்துட்டு அந்த மசாலா க்ரீன் சில்லி வாட்டர் தருவாங்க, அதுதான் லிக்விட். அதில் ஸ்வீட் சாஸ் தருவாங்க, ரெண்டுமே தருவாங்க. ஸோ அதில் லிக்விட். ஓகே காய்ஸ், இப்போது நம்ம வந்துட்டு என்னென்ன சாலிட் ஐட்டம்ஸ், லிக்விட் ஐட்டம்ஸ் என்னென்ன வச்சுருக்கோம் உங்களுக்கு ஒரு ரிவ்யூ காமிக்கிறேன் பாருங்கள் கீழே. பிக்கிள் அந்த சைடில் இருக்குது, குக்கீஸ் அது கர்ட், இது ஆனியன் மசாலா பானிபூரி, இது யோகட், இது வந்து மஷ்ரூம் தருவாங்களே அந்த மஷ்ரூம் தான். இது ஏன் கவரோட வச்சுருக்குன்னா கொஞ்சம் லைட்டாக வெளியே வந்திருக்கு, அதனால தான். இது வந்து ஃப்ரூட்டி ஜெஸ்டி, அதுக்கு அடுத்தது வந்து கேக், அது பாப்கார்ன், ஜெம்ஸ், இது மேட் ஆங்கிள்ஸோட பிங்கோ, மெயின் ஐட்டம் பானிபூரி. எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா லிக்விட் ஐட்டம்ஸ் இதெல்லாம். நியூட்ரலா வந்துட்டு சாக்லேட் தானே, ஸோ அதனால அது லிக்விட். ஹெர்ஷியஸ் சிரப், ஹனி, டாடா குளுக்கோஸ் அண்ட் மில்க் மேட், சாக்கோ, திஸ் இஸ் சால்ட் வாட்டர், கிளாஸ் இருக்குது சால்ட் வாட்டர். அது வந்து கிஷான் சோட்டு, இது வந்துட்டு ரோஸ் சீரப், அதாவது ரோஸ் மில்க் கலக்கிற சீரப் தான் இது. அந்த லாஸ்ட்டில் இருக்குதுனா கிட்டோ மெயின் க்ரீன் சில்லி வாட்டர், பானிபூரிக்கு தர்றது. ரொம்ப வேடாக தான் வாங்கி வச்சுருக்கோம், ஏன்னா லிக்விடும் சாலிடும் வந்து கலந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரியாக இருக்கணுன்றதுக்காக. இப்போ நம்ம வந்துட்டு என்னென்னா கீர்த்தனா வந்து எதில் போய் உட்காரோம், நான் எதில் போய் உட்காரேன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீ என்ன கிட்ட எடுத்து போகிறேன்? ஆல்வேஸ் லிக்விட். சாப்பிட்டோன்னே டொயங்கினே இறக்கிப்பால, அதனால தான் லிக்விடில் போய் உட்காடுறான். ஓகே, நான் சாலிடுக்கு போகிறேன், அதாவது எல்லோ. அவளுக்கு பிங்க் பிடிக்கும், அதனால தான் அவள் லிக்விடில் உட்காடுறான், வேறு எந்த விஷயமும் இல்லை. ஏன் நான் வந்துட்டு எல்லோ பிடிக்கும் அதனால் போய் சாலிடில் உட்காரலாம் நினைக்காதீங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ அதனால் போய் சாலிடில் போய் உட்காடுறேன், அதான் ஒரு விஷயம். ஓகே, போகலாமா? ஆரம்பிப்போமா? வாங்க ஆரம்பிக்கலாங்களா காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பிங்க்கு எல்லோ நீங்கள் எப்படி எடுப்பீங்க கேட்டு ஒரு டவுட் சொல்லலாம். வந்து சீட்டை வந்துட்டு சாலிட் லிக்விட் மட்டும் தான் காமிச்சேன், அதுதான் காமிக்கல. அது எப்படி நான் சொல்கிறேன்னா, இங்கே நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 1 2 3 4 5 6 7 8 9 10. அதே மாதிரி அந்த சைடில் பிங்க்ல வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ வந்துட்டு யார் ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறா? யார் ஃபர்ஸ்ட்டு? எப்பவுமே லேடிஸ் இஸ் த ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ லேடிஸே ஸ்டார்ட் பண்ணுங்க. No. Yes. This time you. No. Every time me. ஆமா, எப்பவுமே லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட். என்ன गाइस, கரெக்ட் தானே? எப்பவுமே நான் தான் வேஸ்ட் பண்றேன், நீங்களே வீடியோ போடுங்க. கோடி ஏ போஸ் அவ்வளவுதான் யார் இருந்தாலும் தூக்குடா, எவன படுத்துவீங்க இந்த வாட்டி. பரவாயில்லை, நீ எடு. அண்ணா ராணி, நான் வந்து ஸ்டார்டிங் गाइस அவன் சவன் மேல கை வைக்கிறான். கிட்ட போய் காமிச்சா சவன்ல. ஓகே गाइस, இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப அவ சவன் எடுத்திருக்கா அப்படின்னா எல்லோலயும் நான் சவன் தான் எடுக்கணும், ஏன்னா வேற வழி. சோ அதனால ரெண்டுமே சவன் சவன் தான் நம்ம எடுக்கணும். இங்க சவன் இருக்கு. எனக்கு வந்து இது கிடைச்சிருக்கு, கிரீன் சில்லி வாட்டர். கிரீன் சில்லி வாட்டர். गाइस, ஃபர்ஸ்ட் பானிபூரியில வேற லெவல். எங்களுக்கு ஆனியன் மசாலா இது ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு பானிபூரியில ஊற்றி சாப்பிட்றது தான். ஸோ அதில் நோ ப்ராப்ளம். ஆமாம், பிளான் பண்ணலை காய்ஸ். மெயினாக உண்மையாகவே நாங்கள் பிளான் பண்ணலை, சாப்பிடலாம். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான், பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே ஓகே, பானிபூரி வந்துச்சு. பானிபூரி என்ன பண்ணுறோம் நம்ம? இதில் என்ன விஷயம்னா, என்ன விஷயம்? பானிபூரி வந்துச்சு.
இருங்க. அதாவது இதில் என்ன விஷயம்னா, இந்த வாட்டர் வந்துட்டு சில்லி வாட்டர் அண்டு இப்போ ஆனியன் மசாலா சேர்க்க போகிறல, இது ரெண்டுமே இப்போ நான் எடுத்ததுனால நான் மட்டும் இல்லை, 2 பேருமே சேர்ந்து தான் சாப்பிட்ணும். இது சாப்பிட்றலாம். இன்னும் நல்லா இருக்குன்னு தெரியலையே. எனக்கா இல்லை உனக்கா? உனக்கு தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதான் அந்த மசாலா வாட்டர், க்ரீன் சில்லி வாட்டர். இதுதான் நம்மளோட அந்த ஆனியன் மசாலா சொன்னல, அந்த மசாலா எங்கடா ஆனியனை காணோம்? ஆனியன் ஃபன் ஃபேக்ட், கீப் ஆனியன் பிடிக்கும். வேற வழியில் காய்ஸ் இப்படிதான். ஓகே, யார் கீத்து தான் ஃபஸ்ட்டு எடுத்தனால அவள் தான் ஃபஸ்ட்டு சாப்பிடணும். இதான் உனக்கா? எது உனக்கு? எதுல போமா? அது போடி குட்டி குட்டி. அதாவது நான் பெருசுன்றதுனால அப்படி பண்ணல கைஸ். அவளுக்கு வந்துட்டு சின்னது தான் வந்துட்டு போகுமா வாய்க்குள்ள, ஓகேவா? ஸோ அதனால தான் வாய்க்குள்ள போகிற மாதிரி பண்ணுறேன். ஓகே ஓகே, கொடுக்கலாமா? அங்க பாரு அவன் மட்டும் எப்படி பாக்குறான்னு. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? நானு ஊமையா? உண்மையில பாரி போதும். நான் நினச்சி எழுதலை கைஸ், உண்மையில சொல்கிறேன். லாஸ்ட்டாக தான் எழுதணும்னு நினச்சேன். ஆனால் அது என்ன அமைஞ்சதுன்னு தெரியல, இப்படி ஒன்று அமைஞ்சிருச்சு, நினச்சே பார்க்கல. ஓகே, அதான்க்கா அப்படி இருக்கு. இங்க இருந்தா காக்குது, இங்க இருந்தா காக்குது. ஐயா பேச மாட்டேன் ஊமைன்னு சொன்னீங்கல்ல. பேச மாட்டேன்னு ஊமை எப்படா சொல்லுவான்? அறிவில்லை உனக்கு. இப்போ எழுதுறது அந்த பிச்சது வந்துட்டு 7 இது வந்துட்டு கீழே வச்சிரும். ஓகே, இப்போ நான் தான் எடுக்கணுமா? ஐயோ அண்ணா எனக்கே திக்கு திக்குன்னு இருக்கு. நீங்க எடுக்கிற மாதிரி தான் நானும் எடுக்கணும். எடுக்கிறது நல்லா எடுக்க வேண்டியது. என்ன எடுத்தோம் முன்னாடி? 7 எடுத்தோமா? 6ல போனோம். 3 3rd நம்பர் நான் எடுக்கிறேன். போய் காமிச்சு பார்ப்போம். ஓ ஃபர்ஸ்ட் எவர் ட்ரை பண்ணதே இல்ல गाइस. என்னன்னு பாத்தீங்கன்னா பாப்கார்ன். அதெல்லாம் தெரியாது. இது இருக்கா? அதுக்கு சொல்லிச்சு பாரு. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணாம். அப்படி சிரிப்பு பாக்கோட பானிபூரி. ஓ மை காட், எப்படி இருக்கு மாதிரி தெரியல गाइस. சீரியஸாவே வாங்க பாப்போம். Guys, strawberry syrup. First ladies first. எதுக்கு வேணும்? இந்த வாட்டி நீ எடுத்ததனால நீ தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். ஷாரா இருக்காப்பா. எது வேணும் உனக்கு? இதா. நான் வந்து இருக்கறதுல குட்டி இருக்கு. பாப்கார்ன் சாப்பிட போறீங்க. நான் இருக்கட்டும். என்ன நல்லா இருக்கும் தெரியல. நீ எடுத்து ஊத்துவியா? ஆமா. ஓகே போடு ப்ளீஸ் போடு. மேல இருந்து பாக்கும்போது பிங்க் அண்ட் yellow கலந்த ஒரு பிங்க் அண்ட் yellow பாருங்க गाइस. இந்த கீழ கலிப்புலா கண்ட காட்சி நீங்களும் பார்த்து மகிழுங்க. சாப்பிடு. நீ சாப்பிடு. ஜென்ஸ் ஃபர்ஸ்ட். இதுல ஆனால் உண்மையிலே அது வந்து கொஞ்சம் பாப்கார்னோட கலந்து ஒரு ஸ்வீட் பாப்கார்ன் சாப்பிட்டு எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட் தான் தெரிஞ்சுது பானிபூரிக்குள்ளே போட்டு. இருங்க மேடம் வராங்க. கமான். ஓகே, நீங்க வந்து ஹனி பாப்கார்ன் சாப்பிடுறீங்கன்னா நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஹனி பாப்கார்ன் இல்லை, இது வந்துட்டு ஸ்ட்ராபெரி சிரப் strawberry பாப்கார்ன். popcorn. ஏன் மேடம் போய் சொல்கிறீங்க?
அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. ஆனா நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து ஆனா உண்மையிலே பிடிச்சது. எனக்கு வந்து நிறைய சிரப் கிடைச்சிருக்கு. எனக்கும் அதே மாதிரி நிறைய சிரப் கிடைச்சது. ஆமா, எனக்கும் நிறைய சிரப் கிடைச்சது. ஆனா உண்மையிலே நல்லா இருக்கு. ஆனா நீங்க லைட்டா போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் ஹெவியா, ஐ மீன் ஹெவியானா நிறைய இல்ல, ஓரளவுக்கு ஹெவியா போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் போவோம். நானும் 6 எடுத்துட்டேன். It's me, Pickles. Guys, serious ஆ எப்படி சாப்பிட போறது தெரியல. Pickles and milk maid. Seriously கீத்து. சாப்பிட்டா guys வேற வழி இல்ல. गाइस, ஐயோ எனக்கு வேணாம். அது நீ தான் சாப்பிட போற. இதுக்குள்ள போக மாட்டேங்குது गाइस. இதுக்குள்ள போக மாட்டேங்குது गाइस. गाइस எதுல ஓட போற? எதுல ஓட போற? தப்பா. நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போட்டு ரெடியா இருக்கேன். அப்ப இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இல்லனா நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு உடம்பு பர்ஃபெக்ட் ஆகும். ஓகே गाइस, ஓகே அதுக்கு நான் ஆரம்பிச்சேன். ஓகே, சாப்பிடுவோமா? ஆனா ஒரு தப்பு பண்றோம்னா ஹெவியா காரம் போட்டுரும். ஸோ காரம் போடுறதுனால அந்த ஸ்வீட்னஸ் தெரில. ஸோ அந்த காரத்தோட பானிபூரி சேரும்போது ஒரு கார பானிபூரி மாதிரி இருக்கு. இதுவும் ஒரு ஃபீலா ஜாலியாக தான் இருக்குல்ல. என் பானிபூரி பேபி. இப்போ நானா மேக்கப் பண்ணு. நான் தானே. ஓகே, நான் எப்பயுமே வந்துட்டு ஆட்டே போறியா? ஆட்லே இது மட்டும் தனியா இருக்கு. ஸோ அதனால இது மட்டும் தனியா இருக்க கூட. ஆஹா 5 நம்பர் 5 I will choose. அதே ஃபை. நான் இன்னும் பார்க்கல गाइस. ஓகே. மில்க் ஷேக்கா? No. Mushroom. சாக்லேட். It's chocolate. மஷ்ரூம் கிரேவியும் சாக்லேட்டும் கலந்து சாப்பிட்டா அப்படியே ஊறுகா மில்க் மேட் மாதிரியே இருக்கும். சீரியஸ்லி நாங்க வந்து லைக் நல்லா இருக்கும். தெரியல, அங்க ட்ரை பண்ணி. ஓகே, 4th ரவுண்ட். நீ எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க? 4th ரவுண்ட் தானே? 4th ரவுண்ட். நீ எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க? ஏன் உள்ள எவ்வளவு அழுவுறேன்னு எனக்கு தானே தெரியும். இங்கே மஷ்ரூம் என்ன என்ன ஐட்டங்களோ துவல்பி பாட்டினிலே திறந்து பார்த்தா தெரிந்து விடும். திறந்துட்டேன். அள்ளி சென்றால் முடிந்து விடும். இது அள்ளி சாப்பிட யாராச்சும் வருவானா? வருவான். இதை சாப்பிட்றதுக்கே ஒருத்தன் வருவான். KGF மியூசிக். மஷ்ரூம். KGF மியூசிக் அப்படியே வரும். ஐயோ, எவ்வளோ பேச சாப்பிடுது. போட்டு வாயில. ஐஸ் ட்ரை பண்ணாதீங்க. ஆனால் இது சீரியஸாக நல்லாயிருக்கும் காய்ஸ். ஏன்னா இது வந்து வெங்காய மசாலா மாதிரி தான். ஸோ இது உண்மையாக நான் ரொம்ப நேரமாக ஒரு காம்பினேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். காய்ஸ், நியூ செல்ல போன வாட்டி சர்ப்ரைஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கித்தனை கவர்மெண்ட் எடுக்கிறதுலாம் யூஸ் ஆகும். சாக்லேட் மட்டும் எவ்வளோ டேஸ்ட்டாக பாருங்க காய்ஸ். அது மட்டும் தான் சேர்த்து வைக்கணும். ஓகே गाइस, சாக்லேட் அது எனக்கு அது குட்டியா இருக்கு. गाइस ஃபர்ஸ்ட் எங்க அண்ணா எனக்கு கொடுத்து இவ்வளோ பெருசா என் வாய்க்குள்ள போமா. நீங்களே யோசிச்சு பாருங்க. எவ்வளோ குட்டி பொண்ணு நான் கொண்டேன். கொடுத்துட்டேன். போதுமா? இதை சொன்னமா गाइस, சாக்லேட் போனி மாதிரி சாக்லேட் பானிபூரி மாதிரி தரவணி இடத்துலயே நீங்க வேணா சாக்லேட்டையும் பானிபூரியும்
சாப்பிட்டு பாருங்க, உண்மையில நல்லா இருக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆமா நல்லா இருக்கும். சாக்லேட் பானிபூரின்னு சொல்லுவாங்க. நம்ம சாக்லேட் சீரப் வச்சு கொடுத்துருப்பாங்க. நல்லா இருக்கும். பாருங்க, மஷ்ரூமும் பானிபூரியும் சேர்த்துப்பாங்க. இது ரெண்டு உள்ள சாக்லேட் போட்டிருக்கேன், வெளியே மட்டும் தடவல. ஸோ எனக்கு வெளியில தடவை இருக்கு. ஓ ஐ 1 2 ஊத்தி விடுறா, தங்கத்துக்கு ஊத்தி விடணும்ல. சோதனை மேல் சோதனை போதுமாடா சாமி. இதுக்கு மேல போனா என் உடம்பு தாங்காது. என்ன மேடம் பண்றீங்க? எப்படி இருந்துச்சு? இவங்களை மூஞ்சி இப்படி வைக்க வேண்டாம் சொல்லுங்க. யாரு 5 எடுக்க சொன்னா? 5 எடுத்தது நான் தானே. எதுக்கு 5? நான் எப்பயுமே ஆட் நம்பர் தான். அப்படியே எனக்கு ஆடு பிடிக்கும். நான்வெஜ் ஈட்டர். ஸோ அதனால ஆட் நம்பர்ல 5 எடுத்தேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சானே. ஐயோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சானே நியூட்ரிலா டேஸ்ட் வந்தது. கண்டினியூயிங் வித் மஷ்ரூம் டேஸ்ட் which made the combination worst the ever. Worst the ever. அப்புறம் லாஸ்ட்ல நியூட்ரிலா. எஸ். அதனால நடுவுல அந்த பார்ட் மட்டும் இருக்கு பாத்தீங்களா, அப்படியே தனியா போய் வாமிட் எடுக்கலாம் போல இருக்கு எனக்கு. ஓகே. Let's not try this at home. Don't try it. Yes.